பீகார்ல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு நமக்கு என்ன கற்பிக்க வருது? திரும்ப திரும்ப என்ன சொல்லுது? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மத்திய அரசுக்கு இருக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது என்று நம்மை ஏமாற்றுகிறது. அப்ப பீகாருக்கு எப்படி இந்த உரிமை என்பது? தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு எப்படி வந்தது? மாநில உரிமை பேசியவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் முதலில் இவர்கள் தான். அப்படியே உரிமை இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? பீகாரில் எடுப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தடை நீக்கி விட்டது என்று சொல்கிறார்கள். இல்லை, 50 விழுக்காட்டு மேல் வரம்பு, அதற்கு மேல வர்றதுக்கு தான் அது மறுதளிக்குது, அது செய்யக்கூடாதுங்குது. ஆனால் இடஒதுக்கீட்டை பாட்னா நீதிமன்றம், பீகாரினுடைய தலைநகர் இருக்க பாட்னா நீதிமன்றம், அது உயர் நீதிமன்றம் மறுக்கல, அதை ஏற்குது. கேவி நீதியரசர் கேவி சந்திரன் அவர்களும் நீதியரசர் பார்த்தசாரதி அவர்களும் அதை ஏற்கிறார்கள். 2 நீதிபதிகளும் அதை ஏற்கிறார்கள், மறுக்கல. ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீ 50 விழுக்காட்டுக்கு மேலே உச்ச வரம்பு, மேல் வரம்பு, அந்த ஒதுக்கீட்டை தான் அது மறுதளிக்குது, அது மறுக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு அதுவும் இல்லை. நமக்கு 69 விழுக்காடு வரை அம்மையார் ஜெயலலிதா மண்டல கமிஷன் நிறைவேற்றிய போது ஐயா ஆனமுத்து அவர்கள் போராடி பெற்ற அந்த 69 விழுக்காட்டிலேயே அதை நிறைவேற்றி சட்ட பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு அன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது செல்லும் என்றுதான் பாட்னா நீதிமன்றம் சொல்லுது. எல்லாரும் தம்பி தங்கைகளே, அந்த நீதிமன்றம் சொன்னது, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை, இந்த பீகார் அரசு எடுத்ததை எதிர்த்து ஒரு பிராரணை, ஒரு நீதி பிராரணை இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது. இது என்ன? தன் உரிமை, அடிப்படை உரிமையை இது பறிக்குது, மறுதளிக்குது என்று இந்த அரசினுடைய இந்த திட்டத்திற்கு, இதற்கு எதிராக, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக நீங்கள் அறைகோள் விடுத்து இதை வெறுக்கிறீர்கள், எதிர்த்து போராடுகிறீர்கள், நீதிபதியை கொடுத்தது. ஆனால் இந்த சாதி என்கிற இந்த சமூக சாதியை இந்த சமூக நெசவில் இருந்து பிரித்து எடுப்பதற்கு நீண்ட காலமாக முயற்சி நடக்கிறது, முடியவில்லை. அதை துடைத்தெறிய முடியவில்லை, பெருக்கி தள்ளவும் முடியவில்லை, ஒதுக்கி விளக்கி வைக்கவும் முடியவில்லை. அது வாடி உதிர்ந்து போகவும் இல்லை, காற்றில் கரைந்து போகவும் இல்லை என்பதை எப்ப காட்டுகிறது? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் எதிர்க்கிற போதே தெரிகிறது, இது இன்னும் அப்படியே இருக்குடா அப்படின்னு. இதையே எதிர்க்கிற? அப்ப சாதிய ஒழிப்பிற்கு இருக்கிற கடைசி கருவி சாதிவாரி கணக்கெடுப்பு தான் என்று நீதிமன்றம் சொல்லுது, வலியுறுத்துது. அதனாலதான் இந்த சாதிய ஒழிப்பிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இருக்கிற உயிர் தொடர்பை என் உயிர்க்கிணைய என் தம்பி தங்கிகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும்.